பேச்சுவார்த்தையை தூக்கிவிடு தூக்கிவிடு. ஏமாட்டாதே 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 ஏமாட்டாதே. போக்குவரத்து தொழிலாளியை ஓய்வு பெற்ற தொழிலாளியை ஏமாட்டாதே ஏமாட்டாதே. வழங்கிவிடு 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 வழங்கிவிடு. ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு உயர்வை வழங்கிவிடு. உயர்வை வழங்கிவிடு. முறைப்படுத்து முறைப்படுத்து. மருத்துவ காப்பீடு திட்டத்தை மீறாதே. தேர்தல் வாக்குறுதியை மீறாதே மீறாதே. பணி அமர்த்து பணி அமர்த்து பணி அமர்த்து பணி அமர்த்து. தேவையான பணியாளர்களை பணி அமர்த்து பணி அமர்த்து. சரிப்படுத்து 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 சரிப்படுத்து. தொழில்நுட்ப பணியாளர்களை சரிப்படுத்து சரிப்படுத்து. தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு. கொண்டு வருவோம் போராடுவோம். வெளிச்சம் வெளிச்சம். 2021 ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் தீர்த்து வைப்பேன் என தேர்தல் வாக்குறுதியாக அளித்தார்கள். ஆனால் தற்போது 2024 ஆண்டு ஆகியும் 2 வருடம் கழிந்தும் எந்தவித முயற்சியும் செய்யவில்லை. இதற்காக கடந்த தேர்தலிட போக்குவரத்து தொழிலாளர்கள் திரளாக வாக்களித்துள்ளார்கள். இதேபோல் எங்கள் போக்குவரத்து தொழிலாளிகளுடைய 15வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2023 ஆண்டு 9ஆம் மாதத்துடன் காலாவதியாகிவிட்டது. ஆனால் இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தைக்கான அழைப்பும் தமிழக அரசிடமிருந்தோ நிர்வாகத்திடமிருந்தோ இதுவரைக்கும் அழைப்பு இல்லை. தேர்தல் காலம் இருந்ததுனால 3 மாத காலங்கள் எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒத்தி வைத்திருந்தோம். இப்பொழுது இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து எஸ்சிடிசி பணிமனைகளிலும் வருகிற 24ஆம் தேதி 24 மணி நேர உண்ணாவிரதம் நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும். ஆகவே அதை விலக்கி இன்று விளக்க கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி வேலை நிறுத்தத்துக்கு கூட செல்ல தயாராக உள்ளோம் என்பதை தெரியப்படுகிறது. என்ன கோரிக்கைலாம் வச்சிருக்கீங்க? கோரிக்கை 15வது ஊதிய ஒப்பந்தம் உடனே பேசி முடிக்க வேண்டும். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணபலன்களை 105 மாத டிஏ பெண்டிங் இருக்காத வழங்க வேண்டும். அதேபோல் தேவையான பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். 2003க்கு பின் பணிக்கு சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கிடையாது. அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். பேர் போசிங்க செய்மணி மத்திய ஜங்க நிர்வாகி சி.